வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். ஒரு பக்கம் இயற்கை வேகம், ராமனை பற்றிய அன்பு, மற்றொரு பக்கம் பிரதிஜையை எவ்வாறு என் போன்றவன் பொய்யாக்கலாம் என்கின்ற தர்ம சங்கட சிக்கல். கைகேயி முடிவில் எப்படியோ இரக்கம் கொள்வாள், தர்ம சங்கடம் தீர்ந்துவிடும் என்று தசரதன் எதிர்பார்த்தான். ஆனால் அது இல்லை என்று இப்போது முடிவாக தெரிந்துவிட்டது. இனி ஒரே ஒரு கடைசி ஆசை. நான் தந்துவிட்ட வர பிரதிஜையில் எவ்விதத்திலும் ராமன் கட்டுப்படவில்லை. என் பிரதிஜையை பற்றி அவனுக்கென்ன தர்ம சங்கடம்? அவனுக்கு பலம் இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது. அவன் என் பேச்சை புறக்கணிக்கலாம். ஆனால் அவன் சுபாவத்திற்கு அது விரோதம். ஆயினும் ஒருவேளை தெய்வாதீனமாக என்னை எதிர்க்கும் எண்ணம் அவனுக்கு தோன்றலாம். அப்படி செய்வானானால் என் சத்தியம் என்னால் குறைவின்றி காப்பாற்றப்பட்டதாகும். குலநீதி, தருமம், ஜனங்களுடைய விருப்பம் இவையும் அவன் எதிர்ப்பின் மூலம் வெற்றி அடையலாம். ராமன் என் பேச்சை கேளாமற் போனால் எல்லாம் சரியாகி போகும். இவ்வாறு தசரதன் எண்ணினான். பித்ருவாக்கிய பரிபாலன தர்மத்தை ராமன் கைவிட மாட்டான் என்கின்ற விஷயத்தை தசரதன் மறந்துவிட்டு இவ்வாறு குழப்பமும் துக்கமும் நிறைந்த தன் மனத்தை சமாதானப்படுத்தி கொண்டான். தன்னுடைய மரணத்தை எப்படியும் நிச்சயமாக எதிர்பார்த்தான். இந்த தர்ம சங்கடத்தில் இது அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் தந்தது. பின்னால் வரப்போகும் கஷ்டங்களை தன்னுடைய கண்களால் பார்க்க வேண்டியதில்லை அல்லவா? மரணம் அருகில் வந்து நிற்பதை கண்டுவிட்டதும் பூர்வ நிகழ்ச்சிகள் ஞாபகத்திற்கு வந்தன. சிறு வயதில் தான் செய்த பாவம் ஞாபகத்திற்கு வந்தது. அதன் விளைவை இப்போது அனுபவிக்கிறேன். ரிஷிகுமாரனை கொன்று அவருடைய வயோதிக பெற்றோர்களுக்கு எத்தகைய பெருந்துக்கம் உண்டாக்கினேன். அது வீண் போகுமா? நானும் புத்திரனை பிரியும் சோகத்தை அனுபவித்தாலே அந்த பாவம் தீரும். இவ்வாறு தன் உள்ளத்தை தசரதன் சமாதானப்படுத்தி கொண்டான். எப்படியாயினும் கொடிய மனைவி தன்னிடம் பெற்றுவிட்ட வாக்கை நிறைவேற்றுவதைத் தவிர வேறு வழி இல்லை என்று தீர்மானித்து விட்டான். ஆனபடியால் காரிய கிரமத்தை எல்லாம் கைகேயிக்கே விட்டுவிட்டான். பொழுது விடிந்தது. முகூர்த்த காலம் நெருங்கிவிட்டதென்று வசிஷ்ட முனிவரும் சிஷ்யர்களும் பொன் பாத்திரங்களில் புண்ணிய நதிகளின் ஜலமும் இன்னும் பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய பொருட்களும் எடுத்துக்கொண்டு அரண்மனை நோக்கி நகரத்து ராஜவீதியில் சென்றார்கள். தெருவெல்லாம் மகோற்சவத்திற்காக அலங்கரிக்கப்பட்டு எங்கும் ஜனங்கள் நிறைந்து நின்றார்கள். எப்போது எப்போது என்று குதூகலமாக பேசிக்கொண்டு ஜனங்கள் வசிஷ்ட முனிவரும் அவருடைய சிஷ்யர்களும் செல்வதை பார்த்ததும் அடங்கா மகிழ்ச்சி அடைந்தார்கள். நீர்க்குடங்கள், தானியங்கள், ரத்தினங்கள், தேன், தயிர், நெய், பொரி, தர்பை புல், சமித்து, புஷ்பம், பால், கனிகள், யானை, குதிரை, புலித்தோலாசனம் இவையெல்லாம் வாத்திய கோஷத்துடன் செல்வதைக் கண்டதும் ஜனங்களுடைய ஆரவாரமும் உற்சாகமும் முன்னை விட அதிகமாயின. வசிஷ்டர் அரண்மனை வாயிலில் சுமந்திரனை கண்டார். எல்லோரும் காத்திருக்கிறார்கள், சகல ஏற்பாடுகளும் செய்தாயிற்று என்று அரசனுக்கு உடனே தெரிவிக்க வேண்டும் என்றார். சுமந்திரனும் கைகூப்பி வணங்கி அரசன் படுத்திருந்த படுக்கை அறைக்கு வெளியில் இருந்து கொண்டு வழக்கப்படி மங்கள ஸ்துதி செய்துவிட்டு வசிஷ்டருடைய பிரார்த்தனையை தெரியப்படுத்தினான். அரசனே, இந்திரனுக்கு சமமானவனே, இந்திரனுடைய சூதனான மாதலியைப் போல நான் உம்மை எழுப்புகிறேன். எல்லா தேவர்களும் வெற்றி தருவார்களாக. பெரியோர்களும் படைத்தலைவர்களும் நகரத் தலைவர்களும் தரிசனத்திற்கு காத்திருக்கிறார்கள். நிசிதேவி மறைந்தாள். காலையில் செய்ய வேண்டியதும் சகலமும் உம்முடைய ஆணையை எதிர்பார்த்து நிற்கிறது. அரசர்க்கரசை எழுந்தருள வேண்டும். வசிஷ்ட பகவான் பிராமணர்களுடன் காத்திருக்கிறார் என்றான். அச்சமயம் அரசனோ பேச முடியாமல் சங்கடத்தின் உச்சியை அடைந்திருந்தான். ஆகவே அரசனுக்கு பதிலாக கைகேயி தைரியமாக சுமந்திரனிடம் சொன்னாள். சுமந்திரரே, மகாராஜா ராத்திரி முழுவதும் ராம பட்டாபிஷேகத்தை பற்றியே பேசிக்கொண்டு தூங்காமல் கழித்தார். இப்போதுதான் அயர்ந்து கொஞ்சம் தூங்குகிறார். சீக்கிரம் சென்று ராமனை அழைத்து வாரும் என்று சமத்காரமாக பேசி சுமந்திரனை ராமனிடம் அனுப்பினாள். தசரதன் தன் யோசனைக்கு ஒப்புக்கொண்டு விட்டான். ஆயினும் அதை செய்து முடிக்கும் ஆற்றல் அவனுக்கு இல்லை. ஆனபடியால் இனி செய்ய வேண்டியதையெல்லாம் தானே செய்ய வேண்டும் என்று கைகேயி தனக்குள் தீர்மானித்து விட்டாள். சுமந்திரன் ராமனுடைய அரண்மனைக்கு சென்றான். சீத்தையும் ராமனும் மகோற்சவத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் சுமந்திரன், மன்னனும் கைகேயி அரசியும் உம்மை உடனே வரச் சொன்னார்கள் என்று சங்கதியை தெரிவித்தான். ராமன் உடனே புறப்பட்டான்.
இந்த தாமதமும் நடவடிக்கைகளும் கண்ட எல்லோருக்குமே கொஞ்சம் சந்தேகம் உண்டாயிற்று. ஆனாலும் அவர்களுக்கு விஷயம் விளங்கவில்லை. அதை பற்றி பேசவும் மனமில்லை. எல்லாம் நல்லதாகத்தான் முடியும் என்று அவரவர்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு போனார்கள். தெருக்களெல்லாம் உற்சவ அமர்க்களம். முகூர்த்தமும் அடுத்து வந்துவிட்டது. இதனிடையில் அரண்மனை அந்தப்புறத்தில் ஜனங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத காரியம் நடந்து கொண்டிருந்தது. ஏன் வீணாக தாமதம் செய்கிறார்கள்? ஒருவேளை ஏதோ செய்ய வேண்டிய கிரியைகளும் முறைகளும் நீடித்து கொண்டே போகிறது போலிருக்கிறது என்று ஜனங்கள் சமாதானப்படுத்தி கொண்டு காத்திருந்தார்கள். வீதிகளில் ஜனக்கூட்டம் வர வர அதிகரித்து வந்தது. சுமந்திரன் ராமனை அழைத்து வந்தான். கூட்டமாக நின்ற ஜனங்களை மெதுவாக ஒதுக்கி வழி செய்து கொண்டு அவர்கள் சென்றார்கள். அந்தப்புறத்தில் தந்தையின் படுக்கை அறையில் ராமன் நுழைந்தான். நுழைந்ததும் பாம்பின் மேல் கால் வைத்தாற்போல் பயந்து திடுக்கிட்டான். அங்கே தந்தையின் நிலையை கண்டு ராமனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அரசன் ஏதோ பெருந்துக்கத்தில் மூழ்கி கிடந்தான். அவனுடைய முகம் மல்லிகை புஷ்பம் வேலில் உலர்ந்தது போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. தந்தையின் பாதங்களை தொட்டு வணங்கினான். பிறகு கைகேயின் பாதங்களையும் தொட்டு அவளையும் வணங்கினான். ராமா என்று ஒரு வார்த்தை தீன சுரத்தில் தசரதன் சொல்லிவிட்டு சும்மா இருந்து விட்டான். பேசவில்லை. ராமனுடைய முகத்தை நேராக பார்க்க அரசனால் முடியவில்லை. தன்னுடன் பேசாமல் தன் முகத்தையும் பாராமலும் படுத்து கிடக்கும் தந்தையின் நிலையை பார்த்து ராமன் வியப்பும் பயமும் அடைந்தான். தாங்க முடியாத சோதனையில் இருந்த அரசனை பார்த்து ஒன்றும் விளங்காமல் திகைத்து ராமன், அம்மா, இதென்ன ஆச்சரியமாய் இருக்கிறது? எவ்வளவு கோபமாய் இருந்தாலும் என்னிடம் எப்போதும் இனிய பேச்சு பேசுவாரே தந்தை. ஏதாவது நானும் அறியாமல் தவறு செய்து விட்டேனோ? ஏதாவது உடம்பில் திடீரென்று அசௌகரியம் ஏற்பட்டு விட்டதா? யாராவது ஏதாவது அவருக்கு கோபமூட்டும்படியான சொல் பேசிவிட்டார்களா? தயவு செய்து நடந்ததை எனக்கு சொல்ல வேண்டும். இதை என்னால் பொறுக்க முடியவில்லை என்றான். இப்படியாக ராமன் துக்கத்திலும் வியப்பிலும் மூழ்கி கேட்ட கேள்வியினால் கைகேயி கூச்சம் கொஞ்சமுமின்றி தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் சமயம் வந்துவிட்டது என்று எண்ணி பேசினாள். அரசருக்கு யார் பேரிலும் கோபமில்லை. ஏதோ அவர் மனத்திலுள்ள விஷயத்தை உன்னிடம் சொல்ல பயப்படுகிறார், அவ்வளவுதான். நீ மனம் நொந்து கொள்வாய் என்று உன்னிடம் விஷயத்தை சொல்ல பயப்படுகிறார். அதனால் பேச முடியாமல் இருக்கிறார். முன்னொரு சமயம் என்னிடம் சந்தோஷப்பட்டு எனக்கு வரம் தந்தார். இப்போது ஏன் தந்தேன் என்று பாமரர்களைப் போல அரசர் வருத்தப்படுகிறார். அது அவருக்கு தகாததல்லவா? கொடுத்தேன் என்று ராஜாவான ஒருவர் பிரதிஜ்ஞை செய்துவிட்டு பின் வருத்தப்படுவது மடமையல்லவா? அவர் கொடுத்த வரத்தை செய்து தீர்க்க வேண்டியது உன் கையில் இருக்கிறது. உனக்கு சொல்ல பயந்து கொண்டு கொடுத்த வரத்தையும் செய்த பிரதிஜ்ஞையையும் பொய்யாக்கலாம் என்று யோசிக்கிறார். இது அவருக்கு தகுமா? பயப்பட வேண்டாம். எனக்காக நீர் சத்தியத்தை கைவிட வேண்டாம் என்று நீ அவருக்கு தைரியமும் உறுதியும் சொல்லிவிட்டால் அவர் பேசுவார். அவருக்கு நீ இந்த உதவி செய்ய வேண்டும். எல்லாம் உன் கையில் இருக்கிறது. செய்து தீர்க்கிறேன், அதற்கு தடையில்லை என்று நீ எனக்கு உறுதி கூறினால் விஷயத்தை பிற்பாடு சொல்கிறேன் என்றாள். இதை கேட்டு ராமன் வருத்தம் மேலிட்டு அரசன் பக்கத்தில் நின்ற கைகேயிக்கு சொன்னான். அம்மா, என்னை பற்றியா இந்த கஷ்டம்? என்னை பற்றி நீங்கள் இம்மாதிரி சந்தேகப்படலாகாது. நான் அவ்வளவு கெட்டுப்போனவன் அல்ல. என்னை தந்தை நெருப்பில் விழச் சொன்னால் விழுவேன் என்று நீங்கள் அறிவீர்கள். இதோ தாயே, சபதம் செய்கிறேன், ஒன்றும் விசாரிக்க வேண்டியதில்லை. அரசர் இதை செய்ய வேண்டும் என்று என்னால் ஆகக்கூடியதை ஆணையிடலாம். அவர் ஆணை எதுவாயினும் அதை செய்வேன், சத்தியம் என்றான். இப்படி ராமன் சொன்னதை கேட்டதும் முடிந்தது காரியம் என்று மகிழ்ச்சி அடைந்தாள் கைகேயி. அரசனும் இனி தப்புவதற்கு வழியில்லை என்று துக்கத்தில் மூழ்கினான். அதன்மேல் நாணம் இரக்கம் கொஞ்சமுமின்றி மகா பயங்கரமான விஷயத்தை பாவி கைகேயி சொன்னாள். ராமா, நீ சொன்ன மொழி உனக்கே தகும். தந்தையை சத்தியவானாக செய்வதை விட ஒரு மகனுக்கு வேறு என்ன மேலான காரியம்? விஷயத்தை இப்போது சொல்லுகிறேன் கேள். ஏன் உனக்கு சொல்ல வேண்டும் என்று அரசர் பயந்தார் என்பது விளங்கும். சம்பரனுடன் உன் தந்தை சண்டையிட்டு காயம்பட்ட காலத்தில் அவருடைய உயிரை காப்பாற்றிய எனக்கு
அவர் நான் இஷ்டப்பட்ட 2 வரங்களை தருவேன் என்றார். இப்போது வேண்டாம், வேண்டும்போது கேட்பேன் என்றேன். அப்படியே ஆகட்டும் என்று அவரும் ஒப்புக்கொண்டார். இப்போது அந்த வரங்களை கேட்டு பெற்றேன். பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும், இன்றே நீ ராஜ்யத்தை விட்டு விலகி தண்டகாரண்யம் போக வேண்டும் என்றும் அந்த 2 வரங்களையும் அரசரிடம் அடைந்திருக்கிறேன். உன்னுடைய பிரதிஜையையும் தந்தையின் சத்தியத்தையும் காப்பாற்றுவாயாக. நீயும் பொய்யனாக போனால் அது வேறு சங்கதி. இல்லையேல் நான் சொல்வதை கேள். தாமதமில்லாமல் உனக்கு ராஜ்யாபிஷேகம் செய்ய வைத்திருக்கும் ஜலத்தை கொண்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடத்திவிடச் சொல். ஜடையும் மரவுரியும் தரித்து நீ உடனே தண்டகாரண்யம் செல். சம்மதித்தேன் என்று சொல்லி அரசனுடைய பெரும் கஷ்டத்தை தீர்ப்பாயாக. இது உனக்கு புகழ் தரும் என்றாள். புகழ் தரும் என்று கைகேயி வாயால் வந்த வார்த்தை உண்மையே அல்லவா? இமயமலையும் கங்கையாரும் சமுத்திரமும் இருக்கும் வரையில் ராமனுடைய புகழ் இருந்தே வரும். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தசரதனுடைய உள்ளம் கொதித்தது. ஆனால் கைகேயின் வியப்பே வியப்பு. ராமனுடைய முகத்தில் வருத்தம் என்பது அடையாளத்திற்கு கூட காணப்படவில்லை. சக்கரவர்த்தி திருமகன் புன்னகை செய்து பேசினான். அப்படியா தாயே? அரசருடைய பிரதிஜையை நிறைவேற்றும்படி சடையும் மரவுரியும் தரித்து இன்றைக்கே வனம் செல்கிறேன் என்றான். ராமன் கைகேயியை பார்த்து கம்பீரமாக பேசலானான். தாயே, எனக்கு எள்ளளவும் வருத்தமில்லை. பரதனுக்கு நான் எதையும் கொடுத்துவிட்டு பரம சந்தோஷத்தை அடைவேன். நீங்கள் யாரும் என்னை கேட்காமலே நான் அவனுக்கு தருவேன். அப்படி இருக்க தந்தையின் ஆணை ஏற்பட்டதும் ஒரு கணம் தயங்குவேனா? அரசர் சந்தேகப்பட்டதுதான் எனக்கு வருத்தம் தருகிறது. அவர் இஷ்டத்திற்கு எனக்கு நேரில் சொல்ல அவருக்கு என்ன கூச்சம்? அவருக்கு நான் அடிமை அல்லவா? அவருடைய வாக்கை சத்திய வாக்காக செய்வதை விட எனக்கு வேறு என்ன புகழ், என்ன பாக்கியம்? இதற்காகவா தந்தை எப்போதும் போல் பிரியமாக பேசாமல் முகத்தை எனக்கு காட்டாமல் கஷ்டப்பட்டது? அவரே நேரில் என்னை அழைத்து இந்த ஆணையை சொல்லாததுதான் என்னுடைய குறை. இன்றே ஒரு விசாரமும் இல்லாமல் வனம் செல்கிறேன். உடனே தூதர்களை வேகமாக போகச் சொல்லி பரதனை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். தாமதிக்க வேண்டாம் என்றான். சக்கரவர்த்தி திருமகன் முகத்தில் அந்த கணத்தில் தேஜஸ் நெய்விட்ட அக்னி போல் வளர்ந்தது. பாவி கைகேயியோ தான் வெற்றியடைந்ததாக எண்ணி சந்தோஷப்பட்டாள். வரப்போகும் துக்கத்தை அவள் அறியவில்லை. பெற்ற மகனுடைய இகழ்ச்சியை விட வேறு என்ன வேண்டும் ஒரு ஸ்திரீக்கு துக்கம்? இது பின்னால் விவரிக்கப்படும். ஆசை என்பது கைகேயை ஏமாற்றிவிட்டது. சொந்த மகனான பரதனுடைய குணத்தை கூட அவள் சரியாக உணர முடியாமல் செய்துவிட்டது. நாலா பக்கமும் வழியடைத்து அகப்பட்டு கொண்ட காட்டு யானை போல தசரதன் தவித்து கொண்டிருக்க கைகேயி அனாவசியமாக அரசன் பேசுவதற்காக தாமதிக்க வேண்டாம் என்று ராமனை துரிதப்படுத்தினாள். தாயே, என்னை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றான் ராமன். தந்தையின் சொல்லை நிறைவேற்றுவதை விட நான் எந்த சுகத்தையும் அதிகமாக மதிக்கவில்லை. பொருளுக்கு ஆசைப்படுவேன் என்ற எண்ணம் வேண்டாம். பரதன் ராஜ்யபாரத்தை வகித்து மூப்படைந்த தந்தையை சரியாக பார்த்து வர வேண்டும். அதுவே என்னுடைய மகிழ்ச்சியாகும். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தசரதன் ஓ என்று பெருங்குரலிட்டு அழுதான். அரசனையும் கைகேயையும் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு ராமன் துரிதமாக அவ்விடத்தை விட்டு வெளியே சென்றான். வெளியே இருந்த லக்ஷ்மணன் கண்கள் சிவந்து மகா கோபத்துடன் ராமன் பின் சென்றான். வழியில் அபிஷேக ஜலக்குடங்களைக் கண்டு முகத்தில் கொஞ்சமும் வருத்தக்குறி இல்லாமல் கம்பீரமாக அவற்றை வலம் செய்து ராமன் சென்றான். தன்னுடன் வந்த வெண்குடை, சாமரம் முதலியவைகளை விலக்கிவிட்டு அங்கிருந்த நகரத்து ஜனங்களையும் கலைந்து போக சொல்லிவிட்டு ஜிதேந்திரியனான சக்கரவர்த்தி திருமகன் கௌசல்யா தேவியின் மனைக்கு சென்றான். தாயிடம் விஷயத்தை சொல்லி உடனே வனம் செல்வதற்கு விடை பெற்று கொள்வதற்காக. இந்த கட்டத்தில் நிகழ்ந்த உணர்ச்சி வேகங்களை எழுத்தில் படித்துவிட்டு மட்டும் உணர்வது கஷ்டம். அவரவர் பெற்றிருக்கும் கற்பனை செல்வத்தை உபயோகித்து அகக்கண்களால் நிகழ்ச்சிகளை காண வேண்டும். தசரதன் உள்ளமும் சக்கரவர்த்தி திருமகன் உள்ளமும் ஆசைக்கு இரையான கைகேயின் உள்ளமும் வாழ்க்கையில் தினமும் அடிபடும் நம்முடைய உள்ளங்களே. வால்மீகி அகக்கண்ணால் முற்றிலும் ராமச்சரித்திர நிகழ்ச்சிகளை கண்டு பாடினார். கம்பரும் அப்படியே பாடினார். ஆழ்வார்களும் கண்டு உள்ளம் உருகி பாடியிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் எங்கேயாயினும் இராமாயண கதையை யாரேனும் சொன்னால் அவ்விடம்
பாஷ்பவாரி பரிபூரணலோச்சனத்துடன் கண்களிலிருந்து நீர் பெருக ஆஞ்சநேயர் கைகூப்பி நின்று கேட்டுக்கொண்டிருப்பார் என்று பெரியோர்கள் சொல்வதன் கருத்து இதுவே. இந்த கட்டத்தை பக்தியுடன் படிக்கும் ஆண் பெண் குழந்தைகளுக்கு எப்போது எந்த துக்கம் வந்தாலும் ஸ்ரீராமன் அருளால் அந்த துக்கத்தை தாங்கும் சக்தி உண்டாகுக. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.